வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, சூப்பரான சுவையான முட்டை கறி, எக் கறி எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த முட்டை கறி செய்வதற்கு 6 அவிச்ச முட்டை எடுத்திருக்கிறேன். அதில் ஒவ்வொரு முட்டையிலும் நீங்கள் 4 அல்லது 3 கீறு போடுங்க, மஞ்சள் கரு வரைக்கும். அப்போ தான் அந்த மசாலா முட்டை முழுவதும் இறங்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அதில் தாளிக்கு ஒரு சட்டி வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு விசை கலந்து விடலாம். அடுப்பை குறைஞ்ச தீயில் வச்சுக்கோங்க, இல்லைன்னு சொன்னால் சீக்கிரமாக மசாலா கருகிரும். இப்போ இதில் முட்டை எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ முட்டையை எல்லா பக்கமும் மசாலா சேர்றபடிக்கு நீங்கள் திருப்பி திருப்பி ரோஸ்ட் பண்ணுங்கள். 2 நிமிஷம் இது பொரிஞ்சால் போதும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெய் ஒரு நாளும் வேஸ்ட் ஆகாது. இதில் தான் நாங்கள் மசாலாவுக்கு தேவையான வெங்காயம் தாளிக்கிறோம். பாருங்கள், இந்த வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை இவ்வளோ பெரிய துண்டாக வெட்டி போடுங்க. என்னென்னு சொன்னால் மசாலா தானே அரைக்க போகிறோம். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 தக்காளி, அதையும் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் தீயில் இதை அப்படியே வதங்க விடலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வெங்காயம் தக்காளி சாஃப்ட் ஆகிட்டு இப்போ இப்படி ஒரு 2 நிமிஷம் திறந்தபடியே நாங்கள் வதக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி நாங்கள் ஆற வைக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சொட்டு எடுத்துருக்கிறேன், அதாவது தேங்காய் துண்டுகள், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படி இல்லை துருவல் தேவைன்னு சொன்னால் நீங்கள் துருவல் தேங்காய் பூவை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த அரைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி சாஃப்டாக அரைச்சா போதும். இப்போ சட்டி ஒன்று சூடு பண்ணிக்கலாம். அதில் தாளிக்க தேவையான 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 2 செத்தல் மிளகாயை கிள்ளி போட்டுருங்க வாசனைக்காக. இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் 3 அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஒரு விசை கலந்து விடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகும் வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கலாம். இப்போ இதில் மசாலா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விசை நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு இப்படியே நாங்கள் எண்ணெயில் பொரிய விடலாம். இப்போ நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காய விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் மிக்ஸி கப்புக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி இந்த அரைச்ச விழுதோட அதையும் நீங்கள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நாங்கள் ஒரு விசை கலந்து விடலாம். இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
மிஞ்சி இருக்கிற அந்த கிளாஸ் தண்ணியை நாங்கள் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து குறைஞ்ச தீயில் மூடி வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கறி சூப்பராக வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் கலந்து விடலாம். இப்போ இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்புக்காகவும் கறியுடைய திக்னஸ்க்காகவும் இந்த தயிரை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏற்கனவே நாங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டை எல்லாத்தையும் நாங்கள் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் தீயில் மூடி வச்சிடலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சூப்பராக கறி பிரண்டு நல்லா கிரேவி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் காஞ்ச மேத்தி கொஞ்சம் நாங்கள் இதில் சேர்த்துக்க போகிறோம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து நீங்கள் சேர்க்க உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தாளிக்கும் பொழுதே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மேத்தி வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இந்த கறிக்கு. இப்போ பாருங்கள், கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போ இந்த கறியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வெட்டியை கொஞ்சம் மல்லித்தலை தூவி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, சுவையான சூப்பரான முட்டை கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை கறி நீங்க வந்து சப்பாத்தி கூட சாப்பிடலாம், இடியப்பத்தை கூட சாப்பிடலாம், என் ரைஸோட கூட நீங்க சாப்பிடலாம், இட்லி தோசை கூட இது சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு சுவையான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.